ஆல்ரைட் அண்ட் பாஸ் ரோமனோட ஸ்டோரியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வந்திருக்கு நம்ம சொல்லலாம். பெரிய சொல்கிற வேர்டு கூட சின்னதாக இருக்குது. ஏன்னா அந்தமாரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வந்து அகெயின் நமக்கு மைண்டில் வர மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ராவில் எங்கேயோ பார்த்தா ஃபீல் ஆச்சு இன்றைக்கி ரோமன் வருவார். ஏன்னா சோலோ தோக்கு அடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரோமன் பேக் ஸ்டேஜில் சொல்லுவார் January 27 சம்திங். பட் இங்கே வந்து இவர் வந்திருக்காரு வெறும் பவுல் ஹெமன். அண்ட் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் பவுல் ஹெமன் ஒரு செக்மெண்ட்டை கட் பண்ணுறாரு. பவுல் வந்து எதுக்கு வராருன்னா அவர் வந்து வந்திருக்காரு இந்த 2K25 அஃப்கோர்ஸ் ரோமனை வந்து கவர் பேஜில் வச்சுருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி அதெல்லாம் அப்டேட் வீடியோவில் இது ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பவுல் ஹெமன் அனௌன்ஸ் பண்ணுறாரு ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இங்கே அவர் தான் வந்து பெரிய இவர் பிக்கஸ்ட் ஸ்டாரு, பெரிய ஸ்டார்டம், இந்த கம்பெனிலே வந்து பெரிய ஆள். ஏன் இந்த வேர்ல்டுலேயே இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து ரோமன் ரெயின்ஸ்னு. ஐநோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து எரிஞ்சிருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தமாரி எல்லாத்தையும் பார்த்தினா தீச்சு விட்றாரு பவுல் ஹெமன். அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் கடைசியில் சொல்கிறாரு ஐ ஆம் த ஒன் பிஹைண்ட் த ஒன். அண்ட் கடைசியில் அவரும் வந்து கிரெடிட் வாங்கிடுறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தன் பின்னாடி நானும் வந்து அந்த மாதிரி பார்த்தோன்னா பவுல் ஹெமன் சொல்கிறாரு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ட்ரைவல் சீஃப் அண்ட் ஐ ஆம் த ஒன் பிஹைண்ட் ஹிம். சொந்த ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலி கவர் பேஜாக இருக்கார் இந்த 2K25. அண்ட் அதோட போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. டேம் அந்த போஸ்டர் வந்து இவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. பெரிய போஸ்டராக பார்க்கும்போது இவ்வளோ நாளாக நான் வந்து ஃபோனில் தான் பார்த்துருந்தேன், சின்னதாக இருந்தது. பட் ஆனால் ஒரு பெரிய போஸ்டரில் பார்க்கும்போது அதோட விஜுவலே வந்து வேறு மாரி இருந்தது. அண்ட் அகைன் இங்கே வந்து பவுல் ஹெமன் சொல்கிறாரு ஸோ உங்களோட ட்ரைவல் சீஃப் உங்களுக்காக வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அது என்னென்னா ஸோ இந்த வாட்டி ராயல் ரம்பலில் ரோமன் இறங்கும்போது அவர் வந்து வேட்டாட போகிறாரு. அவர் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ண போகிறாரு. 1 vs 29 வந்து இது இருக்க போகுது. ஏன்னா ரோமன் சொல்கிறது பண்ணுவான். அண்ட் ஆல்ரெடி அவன் சொல்லியிருந்தான் அவன் ஊலாஃபாலா அவன் வந்து திரும்பி எடுப்பான்னு. அண்ட் அவன் அதை வந்து திரும்பி எடுத்துட்டான். அண்ட் அடுத்தது அவனோட டைட்டில் ரோமனுக்கு அவனோட சாம்பியன்ஷிப் வந்து வேணும். ஸோ அதுக்காக ரோமன் வந்து வர போகிறான். ஸோ இந்த ராயல் ரம்பிளோட வின்னர் வந்து ரோமன் தான். பட் மேபி இன்னும் ஒருத்தர் இந்த ராஸ்டர்லேருந்து யாராவது வந்து ஜெயிக்கலான்னு பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஒன்று ரோமன் தான் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். ரெண்டாவது யாருன்னா ஜெயிக்கலான்னு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ரோமன் கிட்ட கதிர போகிறாங்க. அவங்க வந்து ரோமன் முன்னாடி வந்து முட்டி போட போகிறாங்க அண்ட் கதிர போகிறாங்க. என்னை விட்டுரு ட்ரைவல் சீஃப், நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும், நான் வந்து இந்த கம்பெனியோட பெரிய இதுவாகணும், ஸ்டார் ஆகணும், எல்லாரோட கனவு வந்து ரோமன் மாரி ஆகணும்ன்ட்டு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ராயல் ரம்பிளில் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரிலாம் பேசினிருப்பார். அண்ட் அங்கே வந்து நேம்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணுவார். ஸோ அது மேபி சாமி ஜெயினாக இருக்கலாம், ட்ரூவாக இருக்கலாம், இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வந்து எடுப்பார். அண்ட் மேபி செத்தாக இருக்கலாம், ஏன்னு தெரியல. இந்த செத்துக்கு கொஞ்சம் பர்சனலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ரோமன் கிட்ட. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அங்கே நம்மளோட ட்ரூ மேக்கன்டையர் பார்த்தோன்னா இன்டர்வியூ பண்ணுறாரு. அண்ட் ட்ரூ வந்து வராரு. ட்ரூ என்டர் ஆகும்போதே பார்த்தா லைட்டாக எங்கள் பவுல் ஹெமன் அவரை பார்த்து பயப்படுறாரு. அண்ட் அந்த பயம் பார்த்தா அவர் முகத்தில் வந்து தெரியும். தென் ட்ரூ வந்து சொல்கிறாரு பயப்படாத பவுல், பயப்படாத, நான் இது வரைக்கும் ஒன்று எதுவும் பண்ணது கிடையாது. ஆமாம் நம்ம இது வரைக்கும் ஒழுங்காக பேசினது கூட கிடையாதுல்ல, சரி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம், பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண போதில்லை. ஆனால் எனக்கு வந்து ஒன்று வேணும் உங்ககிட்ட. அண்ட் அது என்னென்னா நீ வந்து என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நீ வந்து தேங்க்யூ ட்ரூ வந்து என்ன சொல்லணும். அஃப்கோர்ஸ் இங்கே பவுலும் என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறான்னு வந்து பார்ப்பாரு. அண்ட் தென் ட்ரூ வந்து இங்கே சொல்கிறாரு நான் தான் வந்து ஐ ஆம் த டேடி ஆஃப் பிளட் லைன், இந்த பிளட் லைனுக்கு அப்பனே நான் தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா ட்ரூ வந்து சொல்கிறாரு. ஏன்ப்பான்னு கேட்டிங்கன்னா ட்ரூ ரிவீல் பண்ணுறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் தான். இன்னைக்கு ரோமன் இவ்வளோ பெரிய ஸ்டார்டமில் இருக்கா, இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கா, இன்றைக்கி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பிளட் லைன் வந்து இந்த கம்பெனி ரூல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் தான் ஒரு வகையில். அண்ட் அதுக்கு தான் நீ வந்து என்னை தேங்க்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா நான் வந்து ராயல் ரம்பிள் ஜெயித்தேன், உன்னோட பாய் ரோமனை நான் வந்து எலிமினேட் பண்ணேன், உன்னோட பாய் ப்ராக்கை எலிமினேட் பண்ணேன், அண்ட் உன்னோட கிளைண்ட் ப்ராக் லெஸ்னரை நான் வந்து ரிசல்மேனில் தோக்கடிச்சு நான் வந்து சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, ஓடி போய் தேடினேன் யாருன்னா வந்து நம்ம இது பண்ணலாம். அப்போ ப்ராக் வரல, நீ வந்து என்ன பண்ண, ரோமனை உன் கையில் பிடிச்ச அண்ட் நல்லவனாக இந்த ரோமனை ஈவலாக வந்து மாற்றினேன், ஒரு மான்ஸ்டராக மாற்றினேன், அவன்கிட்ட இருக்க எல்லா டேலண்ட்டும் யூஸ் பண்ணேன். நீயும் உன்னோட இருக்கிற இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இந்த கட்டத்தில் இருக்கீங்க. ரோமனை ட்ரைவல் சீஃபு பிளட் லைன் ஃபுல்லாக வந்து ஆளுனதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு ஒரு வகையில், அது என்னால் தானே. ஸோ அதுக்கு தான் நான் வந்து கேட்குறேன், ஒன்றும் இல்லை தேங்க்யூ ட்ரூன்னு மட்டும் சொல்லு. தென் ட்ரூ இது பவுல் ஹெமன் கூட ஓகே தேங்க்யூ ட்ரூன்னு சொல்லி போகிறாரு. பட் உடனே
ட்ரூ வந்து நிறுத்திடுறாரு பவுல் ஹேமனை அண்ட் இங்கே கொஞ்சம் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ட்ரூ சொல்கிறாரு, என்னோட இன்னொரு வேலை சரியா, உன்னோட கிளைண்ட் கிட்ட இந்த மெசேஜை வந்து அனுப்பு. அண்ட் அது என்னென்னா, இப்போ ராயல் ரம்பிளில் நான் வந்து அவனை டார்கெட் பண்ண போகிறேன், அவனை நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவன் வந்து என்னோட டார்கெட்டாக இருக்க போகிறான், ஸோ இதை வந்து தயவுசெய்து சொல்லிவிடு. பவுலோ ஓகே இந்த மெசேஜை நான் வந்து என்னோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி போகிறாரு. திரும்பி இங்கே நம்மளோட ட்ரூ வந்து நிறுத்துறாரு பவுல் ஹேமனை. அண்ட் ட்ரூ சொல்கிறாரு, நான் வந்து ரோமன் பற்றி வந்து பேசல, அது யாருன்னு உனக்கு தெரியும், அது வந்து சிஎம் பங்க். ஸோ இங்கே வந்து ட்விஸ்ட்டு ஒரு பெரிய பாம்பை வெடிச்சிட்டாரு ட்ரூ மேக்கின்டையர். அண்ட் பவுலோட ஃபேஸில் நம்ம வந்து ஹெசிடேஷன் வந்து பார்ப்போம். ஏன்னா அவருக்கும் தெரியும் உள்ளே ஏதோ பேக் ஸ்டேஜில் பவுல் ஹேமன் அண்ட் சிஎம் பங்க் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரூமர்ஸும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்தமாரி ஒரு இதை பார்த்தோன்னா இங்கே உண்மை ஒரு வேர்டில் சொல்லணும்னா விதையை வந்து போட்டாங்க. எதுக்காக நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ வரப்போ ராயல் ரம்பிளில் ஃபேஸ் ஆஃப்லாம் நடக்கும்போது வேறு மாதிரி இருக்க போது இமேஜின் பண்ணாலே அது வேறு லெவல் கூஸ் வருது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?